இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? ஸோ நான் வந்து இப்போ இடையில வந்து பாபாஸ் மசாலா ஒன்று வாங்கியிருந்தேன் இல்லையா? அதை வச்சு தான் இன்றைக்கி நான் ஒரு மீனானம் செய்ய போகிறேன். அதுக்காக நான் வாங்கியிருந்த பாபாஸ் மசாலா எடுத்தாச்சு. அதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம், வெள்ளை பூண்டு ஒரு 4 சேர்த்து, கருவேப்பிலை சேர்த்து, அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கி கொடுத்துக்கலாம். கூடவே நான் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இங்கே வதங்கிட்டு இருக்கும்போதே சைடில் வந்து புளி கரைச்சி வச்சிருந்தேன். அந்த புளி கரைசலில் நம்ம வாங்கிட்டு வந்த பாபாஸ் மசாலாவை நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். மசாலா பாக்கெட்டை கட் பண்ண உடனே அதுலேருந்து வந்து அரோமா இருக்கு இல்லையா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக மில்லில் அரைச்சிட்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. எகைன் வதங்கிட்டு இருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி கூட நான் கத்திரிக்காய் சேர்த்து வதக்கிக்கிறேன். நான் ரெடி பண்ணி வச்சிருக்க புளிக்கரசலையும் இது கூட சேர்த்துறேன். இந்த மசாலா புளிக்கரசல் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நுர கட்டிட்டு வரும்போது அப்படியே ஸ்டவ் சிம் பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க ஃபிஷ் இதில் சேர்த்து ஒரு 5 to 7 minutes மூடி போட்டுடலாம். ரெடியாகிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் தோசைக்கல்ல போட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்து மசாலா போட்டு பரட்டி வச்சிருக்க மீன் எல்லாத்தையுமே அந்த எண்ணெயில் போட்டு 2 பக்கமும் நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா மணக்கு மீன் குழம்பு சாப்பாடு ரெடி.